செயின்ட் மேரிஸ் கேத்தீட்ரல் என்று அழைக்கப்படும் தூய மரியன்னை பேராலயம் தமிழ்நாட்டின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாகும். தற்போதைய கேத்தீட்ரல் அமைந்துள்ள இடம் 1840ஆம் ஆண்டு புதிய மதுரை மிஷனின் 4 முன்னோடிகளில் ஒருவரான அருட்தந்தை ஜோசப் பெர்ட்ராண்ட் என்ற இயேசு சபை குருவால் வாங்கப்பட்டது. 1841ஆம் ஆண்டு அருட்தந்தை லூயிஸ் கார்னியர் 32 அடி அகலத்தில் திருச்சி கேத்தீட்ரலை மாதிரியாக கொண்ட ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டினார். விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி ஆலயத்திலிருந்து வந்த கப்பலோட்டும் தொழிலாளர் குடும்பத்தினரை இங்கு குடியமர்த்தினார். பின்னர் இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தோலிக்கர்கள் எண்ணிக்கை அதிகமானது. 1842இல் சிற்றாலயம் அமைக்கப்பட்டு புனித வியாகுல அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1855இல் அருட்தந்தை ஜீன் பாப்டிஸ்ட் ட்ரிங்கல் பங்கு தந்தையாக பணியாற்றிய காலத்தில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை 600 இருந்து 2500 உயர்ந்து தொடர்ந்து அதிகரித்தது. 1879இல் அருட்திரு ஹிப்போலைட் பிளாங்க் தலைமையில் தேவாலயம் விரிவுபடுத்தப்பட்டது. பின்னர் 1963இல் மீண்டும் விரிவுபடுத்தும் பணிகள் தொடங்கின. 1969இல் பணிகள் முடிந்து பேராலயமாக உயர்த்தப்பட்டது. ஜனவரி 8, 1938ஆம் ஆண்டு திருச்சினோப்பள்ளி மறை மாவட்டத்தில் இருந்து மதுரா மறை மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. அக்டோபர் 21, 1950ஆம் ஆண்டு மதுரை மறை மாவட்டம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. பிறகு செப்டம்பர் 19, 1953ஆம் ஆண்டு மாநகர மதுரை உயர் மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டது. உயர் மறை மாவட்டம் உருவான பிறகு இதன் முதல் பேராயர் ஜான் பீட்டர் லியோனார்ட் மரியன்னை பேராலயத்தை ஒரு சார்பு கத்தீட்ரல் அந்தஸ்துக்கு உயர்த்தினார். 1969இல் பேராயர் ஜஸ்டின் திரவியம் இந்த பேராலயத்தை கத்தீட்ரல் அந்தஸ்திற்கு உயர்த்தினார். முதல் பங்கு தந்தை அருட்திரு ஜீன் பாப்டிஸ்ட் ட்ரிங்கல் 1854 முதல் 1879 வரை இங்கு சிறப்பாக பணியாற்றினார். பிரெஞ்சு இயேசு சபை மறை பணியாளர்களில் ஒருவரான இவர் 1844 முதல் 1892 வரை 48 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மறைப்பணியாற்றியுள்ளார். இப்பேராலயம் கிரேக்க, ரோமானிய, கோத்திக், ஜெர்மானிய, போர்த்துகீசிய கட்டட கலைகளின் சங்கமமாக இருக்கிறது. இதில் உள்ள தூண்களில் கிரேக்கர்களின் டாரிக் வடிவமைப்பும், சிறு சிறு உள்கூரை வளைவுகளில் கோத்திக் வடிவமைப்பும், கண்ணாடி ஜன்னல்களில் பெல்ஜிய முறையையும், பீடத்தில் இத்தாலிய வெனீசிய முறையையும், கோபுரங்களில் ஜெர்மானிய கட்டடக்கலை நுணுக்கங்களையும், சிறிய கோபுரங்களில் போர்த்துகீசிய கலையையும் காணலாம். ஆலயத்தின் மேற்கூரை, கீழ்கூரை என 2 அமைப்புகள் உள்ளன. அவற்றை 56 உள் வளைவுகளும் 336 அரை வளைவுகளும் தாங்கி நிற்கின்றன. இவை அனைத்தையும் 200 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. ஐரோப்பிய கட்டிடக்கலையும் ஆலய பீடத்தில் இருக்கும் ஆன்மீக அழகும் மேலும் சிறப்பு சேர்க்கிறது. பீடத்தில் சிலுவை அடியில் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு மரியன்னை முகங்களில் வெளிப்படும் அன்பும் கருணையும் பார்ப்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. ஆலய பீடத்தின் மேல் உலக புகழ் பெற்ற சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ வடிவமைத்த பியட்டா எனப்படும் இறந்த இயேசுவை தன் மடியில் தாங்கிய வியாகுல அன்னை சிறுபம் உள்ளது. சிலுவை ஒரு சுகம், சுமையல்ல என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. இந்த பேராலயம் மதுரை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் உள்ள பிரபலமான பேராலயங்களின் வரிசையில்
உயர்ந்து நிற்கின்றது. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு
வையகரா